வருடங்களாயும் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ராயேல் ஜனங்களை ஆளவரும் எம் இயேசு இரட்சகரே எழுந்தருளும். ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. மாமரி வயிற்றினில் பிறந்தவரே, மாமுனி சூசை கரங்களில் வளர்ந்தவரே, மானிடர் குலத்தினில் உதித்தவரே, மன்னவரே எழுந்தருள்வீரே. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. தாவீது அரசரின் புத்திரரே, ஓர் தெய்வீக முடியோடு வந்தவரே, தருமரண புகழ் அடைந்தவரே, தேவனாம் இயேசுவே எழுந்தருளும். ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேய சிறுவர் குழாம் உயிர் தெழுதலை அறிவித்தவராம், குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். எருசலேம் நகருக்கு இயேசுவினார் வருவதை கேட்ட மக்களெல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தனரே, குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேய சிறுவர் குழாம் உயிர் தெழுதலை அறிவித்தவராம், குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருவுளத்திற்கு பணிந்து நான் எங்கள் மீட்பர் மனிதராகி சிலுவை சாவு மட்டும் தம்மையே தாழ்த்தினார். நாங்கள் அவர் தம் பாடுகளின் பாதையை பின்பற்றி அவரது உயிர்ப்பின் மகிமையிலும் பங்கு பெற தயவாய் அருள் தாரும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். இப்பொழுது வாசகங்கள் வாசிக்கப்படும். இறைவனுடைய வார்த்தையை அமைதியாக கேட்போம். உங்கள் கரங்களில் இருக்கின்ற குருத்தோலைகளை தயவு செய்து ஓரமாக வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பலி முடிகின்ற வரை இந்த குருத்தோலைகளை
உருவங்கள் செய்வதை தவிர்க்கவும், விளையாடி கொண்டிருப்பதை தவிர்த்துவிட்டு பக்தியோடு திருப்பலியிலே பங்கெடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா கடவுளின் பணியை ஏற்று செயல்படுகிற போது தனக்கு ஏற்படுகிற துன்பத்தையும் மனவேதனையையும் வெளிப்படையாக கூறுகிறார். இன்னல்கள் பல நேர்ந்தாலும் கடவுளின் பணியை செய்வதில் தாம் மனம் தளரவில்லை என்றும், ஆண்டவர் எனக்கு துணையாயிருக்கிறார், அவர் என்னை என்றும் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை தம்மிடம் இருக்கிறது எனவும் கூறுகிறார். அவரிடம் உள்ள அதே இறை நம்பிக்கையோடு நாமும் இந்த வாசகத்தில் இணைவோம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நலிந்தானை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும், தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தாடே அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியம் இருந்தால் இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள். என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன. பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கிறார்கள். என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? மாட்சியையும் வல்லமையையும் வெளிப்படுத்தினார் என
சான்று பகரும் புனித பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு நாமும் பணிவாய் செவிசாய்ப்போம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 6 முதல் 11 வரை. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதனுக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சாவையேற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் தான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். புனித மார்க் எழுதியபடி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். பாஸ்காவும் புளியாத அப்பத் திருவிழாவும் வர 2 நாட்கள் இருந்தது. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் சூழ்ச்சியாய் அவரை பிடித்து கொலை செய்ய வகை தேடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், திருவிழாவிலே வேண்டாம், ஒருவேளை மக்களிடையே கலகம் உண்டாகலாம் என்றார்கள். பெத்தானியாவில் தொழுநோய் சீமோன் வீட்டில் அவர் இருந்தார். அங்கே பந்தி அமர்ந்திருக்கும் போது பெண் ஒருத்தி நரத்தம் என்னும் விலை உயர்ந்த நல்ல பரிமள தைலம் உள்ள படிக சிமிழை கொண்டு வந்து உடைத்து அவருடைய தலையில் ஊற்றினாள். அப்போது சிலர் சினந்து, தைலத்தை இப்படி வீணாக்குவானேன், இத்தைலத்தை 300 வெள்ளிக்காசுக்கும் அதிகமாய் விற்று ஏழைகளுக்கு செலவு செய்திருக்கலாமே என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு அவள் மேல் சீறி எழுந்தனர். இயேசுவோ, இவளை விடுங்கள், ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? இவள் எனக்கு செய்தது நேர்த்தியான செயல்தான். ஏனெனில் ஏழைகள் உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார்கள். வேண்டும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். நானோ உங்களோடு எப்பொழுதும் இருக்கப் போவதில்லை. இவள் தன்னால் இயன்றதை செய்தால் என் அடக்கத்தை குறித்து முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசினாள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகம் முழுவதும் எங்கெங்கு நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் இவள் நினைவாக கூறப்படும் என்றார். 12 ஒருவனான யூதாஸ் இஸ்காரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி தலைமை குருக்களிடம் சென்றான். அவர்கள் அதை கேட்டு மகிழ்ந்து அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தார்கள். அவனும் அவரை எவ்வாறு காட்டிக் கொடுக்கலாம் என வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளியாத அப்பத் திருவிழாவின் முதல் நாளில் பாஸ்கா செம்மறியை பலியிடுவார்கள். அன்று சீடர் அவரிடம், நீர் பாஸ்கா பலி உணவை உண்ண நாங்கள் எங்கே போய் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிறீர் என்று கேட்டனர். அவர் சீடர்கள் இருவரிடம், நகருக்கு செல்லுங்கள், ஒருவன் தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு உங்களுக்கு எதிரே வருவான், அவன் பின்னே செல்லுங்கள்.
அவன் எங்கே செல்கிறானோ அந்த வீட்டு தலைவனிடம், நான் என் சீடருடன் பாஸ்கா உணவை உண்பதற்கான அறை எங்கே என்று போதகர் கேட்கிறார் என சொல்லுங்கள். இருக்கை முதலையென அமைந்து ஆயத்தமாயுள்ள ஒரு பெரிய மாடி அறையை அவன் உங்களுக்கு காட்டுவான். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். சீடர்களும் போய் நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே நிகழ்ந்ததைக் கண்டு பாஸ்கா உணவு ஏற்பாடு செய்தார்கள். மாலையானதும் அவர்கள் 12 வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து உண்ணும் பொழுது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் வருத்தப்பட்டு ஒவ்வொருவரும் நானோ என்று அவரை கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், 12 ஒருவனே, என்னோடு பாத்திரத்தில் கையிடுபவனே, மணுமகன் தம்மை பற்றி எழுதியிருக்கிறபடியே போகிறார். மணுமகனை காட்டிக் கொடுக்கிறவனுக்கோ ஐயோ கேடு. அவன் பிறவாது இருந்திருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர் அப்பத்தை எடுத்து இறைப்புகழ் கூறி பிட்டு அவர்களுக்கு அளித்து, இதை வாங்கிக் கொள்ளுங்கள், இது என் உடல் என்றார். பின்னர் கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி அவர்களுக்கு அளிக்க அதில் அனைவரும் பருகினர். அப்போது அவர், உடன்படிக்கைக்கென பலருக்காக சிந்தப்படும் இரத்தம் இது. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இனிமேல் கடவுளின் அரசில் புதிய ரசம் குடிக்கும் நாள் வரை திராட்சை பழரசத்தை குடிக்க மாட்டேன் என்றார். புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவு மலைக்கு சென்றனர். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் அனைவரும் இடறல் படுவீர்கள். ஏனெனில் மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறிப்போம் என எழுதியிருக்கிறது. ஆனால் நான் உயிர்த்த பின் கலிலேயாவிற்கு உங்களுக்கு முன் போவேன் என்றார். அதற்கு ராயப்பர், எல்லாரும் இடறல் பட்டாலும் நான் இடறல் படேன் என்றார். இயேசு அவரிடம், உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன், இன்றிரவே கோழி 2 முறை கூவும் முன் என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்றார். அவரோ, உம்மோடு இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை மறுதலியேன் என்று வற்புறுத்தி சொன்னார். அப்படியே அனைவரும் சொன்னார்கள். பின்பு கெத்சமனி என்னும் தோட்டத்திற்கு வந்தார். அங்கே அவர் சீடர்களிடம், நான் ஜெபிக்கும் அளவும் இங்கேயே இருங்கள் என்று சொல்லி ராயப்பரையும் யாகப்பரையும் அருளப்பரையும் தம்மோடு அழைத்து சென்றார். அப்போது திகிலும் மனக்கலக்கமும் அவரை ஆட்கொள்ளவே அவர்களை நோக்கி, என் ஆன்மா சாவுக்கு ஏதுவான வருத்தமுற்றிருக்கிறது, இங்கே தங்கி விழித்திருங்கள் என்றார். சற்று அப்பால் போய் தரையில் குப்புற விழுந்து, அப்பா தந்தையே, அனைத்தும் உம்மால் கூடுமானால் இத்துன்ப களத்தை என்னிடமிருந்து அகற்றியருளும். ஆகிலும் நான் விரும்புவது அன்று, நீர் விரும்புவதே ஆகட்டும் என்றார். பின்பு வந்து அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டு ராயப்பரை நோக்கி, சீமோனே, தூங்குகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க உன்னால் முடியவில்லையா? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆவி ஊக்கமுள்ளதுதான், ஊன் உடலோ வலுவற்றது என்றார். மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தார். திரும்பவும் வந்து அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். ஏனெனில் அவருடைய கண்கள் தூக்க மயக்கமுற்றிருந்தன. என்ன மறுமொழி சொல்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. 3ஆம் முறையாக அவர்களிடம் வந்து, இன்னும் தூங்கி இளைப்பாறுகிறீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது. இதோ மணுமகன் பாவிகளிடம் கையளிக்கப்பட போகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கிவிட்டான் என்றார். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையிலேயே 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் மூப்பரும் அனுப்பிய கூட்டமொன்று வாள்களோடும் தடிகளோடும் வந்து அவரை காட்டுக் கொடுக்கிறவன் அவர்களுக்கு கூறிய அடையாளமாவது, எவரை நான் முத்தமிடுவேனோ அவர்தான், அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள். அவன் வந்தவுடனே அவரை அணுகி முத்தமிட்டு, ராபி
என்றார். அவர்களோ அவர் மேல் கையை போட்டு பிடித்தார்கள். அருகில் நின்றவர்கள் ஒருவன் வாளை உருவி தலைமை குருவின் ஊழியனை தாக்கி அவருடைய காதை துண்டித்தான். இயேசு அவர்களிடம், கள்வனை பிடிக்க வருவது போல் வாளோடும் தடியோடும் என்னை பிடிக்க வந்தீர்களோ? நாள்தோறும் கோவிலில் போதித்துக் கொண்டு உங்களிடையே இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. ஆனால் மறைநூல் கூறுவது இவ்வாறு நிறைவேற வேண்டும் என்றார். அப்பொழுது அனைவரும் அவரை விட்டுவிட்டு ஓடி போனார்கள். இளைஞன் ஒருவன் வெற்று உடம்பின் மேல் துப்பட்டியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றான். அவனை பிடித்தார்கள். அவனோ துப்பட்டியை விட்டுவிட்டு ஆடையின்றி ஓடிப்போனான். இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டிச் சென்றனர். தலைமை குருக்கள், மூப்பர், மறைநூல் அறிஞர் எல்லோரும் வந்து கூடினர். ராயப்பரோ தொலைவில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு உள்முற்றம் வரை வந்து காவலருடன் உட்கார்ந்து அனலில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை சாவுக்கு கையளிக்கும்படி அவருக்கு எதிராக சான்று தேடியும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏனெனில் பலர் அவருக்கு எதிராக பொய் சாட்சி கூறியும் அச்சாட்சிகள் ஒன்றுக்கொண்டு ஒவ்வாதிருந்தன. சிலர் எழுந்து கூறியதாவது, கையால் கட்டிய இவ்வாலயத்தை இடித்து கையால் கட்டாத வேறொன்றை 3 நாளில் நான் கட்டுவேன் என்று இவன் சொல்ல நாங்கள் கேட்டோம் என்றார். இதிலும் கூட அவருடைய சாட்சி ஒவ்வாதிருந்தது. தலைமை குரு அவர்கள் நடுவில் எழுந்து, உனக்கு எதிராக இவர்கள் சாட்சி சொல்லுகின்றனர், மறுமொழியாக ஒன்றும் சொல்வதற்கில்லையா? அவரோ மறுமொழியாக ஒன்றும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மீண்டும் தலைமை குரு, போற்றுதற்குரிய இறைவனின் மகனான மெசியா நீதானா என அதற்கு இயேசு, நான் தான். வல்லமையுள்ள இறைவனின் வலப்பக்கத்தில் அமர்ந்து மணுமகன் வானமேகங்கள் சூழ வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்றார். தலைமை குருவோ தம்முடைய ஆடைகளை கிழித்து கொண்டு சொன்னதாவது, நமக்கு இன்னும் சாட்சிகள் எதற்கு? தேவதூஷணம் கேட்டீர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அவர்கள் அனைவரும் சொன்னதாவது, இவன் சாவுக்குரியவன். அப்போது சிலர் அவரை துப்பவும் அவர் முகத்தை மூடி அறைந்து கேட்டதாவது, யார் உன்னை அறைந்தது என்று தீர்க்க தரிசனமாக சொல். காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர். ராயப்பர் கீழே முற்றத்தில் இருக்கையில் தலைமை குருவின் ஊழியக்காரரில் ஒருத்தி வந்து அவரை உற்று நோக்கி கூறியதாவது, நீயும் நாசரேத்தூர் இயேசுவுடன் இருந்தாய். அவரோ அதை மறுத்து சொன்னதாவது, நீ என்ன சொல்கிறாய் என்றே விளங்கவில்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. வெளியே வாசல் மண்டபத்திற்கு சென்றார். கோழியும் கூவிற்று. மீண்டும் ஊழியக்காரி அவரை கண்டு அங்கே இருந்தவரிடம் சொன்னதாவது, இவன் அவர்களுள் ஒருவன். அவரோ மீண்டும் மறுத்தார். மீளவும் சிறிது நேரத்திற்கு பின் அங்கு இருந்தவர் ராயப்பரை நோக்கி கூறியதாவது, உண்மையாக நீ அவர்களுள் ஒருவன், ஏனெனில் நீ கலிலேயன். அவரோ சபித்து ஆணையிட்டு சொன்னதாவது, நீங்கள் சொல்லுகிற அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது. உடனே 2ஆம் முறையும் கோழி கூவிற்று. 2 முறை கோழி கூவும், நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று தமக்கு இயேசு சொன்னதை ராயப்பர் நினைவு கூர்ந்து கண்ணீர் சிந்தி அழலானார். காலையானதும் மூப்பர், மறைநூல் அறிஞர், மற்ற தலைமை சங்கத்தார் இவர்களோடு தலைமை குருக்கள் கூடி ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்து சென்று பிலாத்திடம் கையளித்தனர். பிலாத்து சொன்னதாவது, நீ யூதரின் அரசனோ? அவர் மறுமொழியாக சொன்னதாவது, நீர்தான் சொல்லுகிறீர். தலைமை குருக்கள் பலவற்றை குறித்து அவர் மீது குற்றம் சாட்டினார்கள். பிலாத்து மீண்டும் அவரிடம் கேட்டதாவது, நீ மறுமொழி ஒன்றும் சொல்வதற்கில்லையா? இதோ உன்மேல் இத்தனை குற்றம் சாட்டுகிறார்களே.
இயேசுவோ அதன் பின் மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. பிலாத்து அவரை கண்டு வியப்புற்றான். திருவிழாதோறும் அவர்கள் கோரும் ஒரு கைதியை விடுதலை செய்வதுண்டு. அப்போது பரபாஸ் என்ற கைதி ஒருவன் இருந்தான். ஒரு குழப்பத்தில் கொலை செய்த கலகக்காரருடன் பிடிபட்டவன் அவன். கூட்டம் வந்து வழக்கம் போல் தாங்கள் கேட்பதை செய்யும்படி பிலாத்திடம் கேட்க தொடங்கியது. அதற்கு அவன் சொன்னதாவது: யூதர்களின் அரசனை நான் விடுதலை செய்வது உங்களுக்கு விருப்பமா? ஏனெனில் தலைமை குருக்கள் அவரை கையடித்தது பொறாமையில்தான் என்பது அவருக்கு தெரியும். பரபாசையோ விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லும்படி தலைமை குருக்கள் கூட்டத்தை தூண்டிவிட்டனர். பிலாத்து மீண்டும் அவர்களிடம், அப்படியானால் நீங்கள் யூதர்களின் அரசன் என்று சொல்லுகிறவனை நான் என்ன செய்யட்டும்? அவர்கள் கூச்சலிட்டு சொன்னதாவது: அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். அதற்கு பிலாத்து, இவன் செய்த தீங்கு என்ன? பிலாத்து அவர்களை திருப்தி செய்ய விரும்பி பரபாசை விடுதலை செய்து இயேசுவை சாட்டைகளால் அடித்து சிலுவையில் அறையும்படி கையளித்தான். படைவீரன் அவரை அரண்மனைக்குள் நடத்தி சென்று அங்கே இருந்த பட்டாளத்தினரை எல்லாம் கூட்டினர். பின்பு அவருக்கு சிகப்பு ஆடையை உடுத்தி முள்முடி ஒன்றை பின்னி தலையில் சூட்டி சொன்னதாவது: அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். மேலும் அவரை தலையில் பிரம்பால் அடித்து அவர் மேல் துப்பி முழந்தாளிட்டு வணங்கினர். இப்படி அவரை எள்ளி நகையாடி பின்பு சிகப்பு ஆடையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை உடுத்தி அவரை சிலுவையில் அறைய வெளியே கூட்டிச் சென்றார்கள். சீரேனை ஒருவனாகிய சிமோன் என்னும் ஒருவன் நாட்டுப்புறத்திலிருந்து அவ்வழியே வந்து கொண்டிருந்தான். அவன் அலெக்சாந்தர், ரூப் என்பவர்களுக்கு தந்தை. அவனை அவருடைய சிலுவையை சோக்கும்படி கட்டாயப்படுத்தினர். மண்டைவோடு என்னும் பொருள்படும் கொல்கத்தா என்னும் இடத்திற்கு அவரை அழைத்து சென்றனர். அங்கே அவர்கள் அவருக்கு வெள்ளை போலம் கலந்த ரசத்தை கொடுத்தனர். அவர் அதை ஏற்கவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். பின்பு அவர் ஆடைகளில் எது எது யாருக்கு வரும் என்று பார்க்க சீட்டு போட்டு பகிர்ந்து கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறையும் போது காலை 9 மணி. அவர் மேல் சாட்டிய குற்றத்தை குறிக்கும் பலகையில் யூதரின் அரசன் என்று எழுதியிருந்தது. அவருக்கு வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக கல்வர் இருவரை அவருடன் சிலுவையில் அறைந்தனர். அவ்வழியே சென்றவர்கள் தலையை ஆட்டி, ஆலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுபவனே, சிலுவையில் இருந்து இறங்கி உன்னையே காப்பாற்றிக்கொள் என்று சொல்லி அவரை பழித்தனர். அவ்வாறே தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞருடன் சேர்ந்து அவரை எள்ளி நகையாடி, பிறரை காப்பாற்றிய இவன் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. இஸ்ரேலின் அரசனாகிய மெசியா இப்பொழுது சிலுவையில் நின்று இறங்கட்டும், கண்டு நம்புவோம் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டனர். அவருடன் அறை உண்டவர்களும் அவர் மேல் வசை கூறினர். நண்பகல் தொடங்கி 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. 3 மணிக்கு மேல் இயேசு சொன்னதாவது: எலோயி எலோயி லாமா சபக்தானி. இதற்கு என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது பொருள். அருகில் இருந்தவர்கள் சிலர் இதை கேட்டு கூறியதாவது: இதோ இவன் எலியாசை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே ஒருவன் ஓடிப்போய் கடற்காலானை காடியில் தோய்த்து ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். பொறுங்கள், எலியாஸ் இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார். இயேசு உரக்க கூவி உயிர் நீத்தார். அனைவரும் முழந்தாளிடுவோம்.
எழுந்து நிற்போம். அப்போது ஆலயத்தின் திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது. எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவ தலைவன் இவ்வாறு இவர் உயிர் நீத்ததை கண்டு, உண்மையில் இம்மனிதன் கடவுளின் மகனாயிருந்தார் என்றார். பெண்கள் சிலரும் அங்கு இருந்தனர். தொலைவில் நின்றே பார்த்து கொண்டு இருந்தனர். அவர்களுள் மதலேன் மரியாலும் சின்ன யாகப்பருக்கும் யோசப்புக்கும் தாயான மரியாலும் சலோமியும் இருந்தனர். கலிலேயாவிலிருந்து இவர்கள் அவரை பின்தொடர்ந்து அவருக்கு பணிவிடை புரிந்தவர்கள். அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த பெண்கள் வேறு பலரும் இருந்தனர். இதற்குள் மாலை நேரம் ஆகிவிடவே ஓய்வு நாளுக்கு முந்தின அந்த நாள் ஆயத்த நாள். ஆதலால் அரிமத்தையார் சூசை துணிவுடன் பிலாத்திடம் சென்று இயேசுவின் உடலை கேட்டார். இவர் தலைமை சங்கத்தின் செல்வாக்குடைய ஒரு உறுப்பினர். இவரும் கடவுளின் அரசை எதிர்பார்த்திருந்தவர். இயேசு அதற்குள் இறந்துவிட்டதை பற்றி பிலாத்து வியப்புற்றான். நூற்றுவ தலைவரிடமிருந்து செய்தியை அறிந்ததும் சடலத்தை சூசையிடம் அளித்தான். சூசை கோடி துணி வாங்கி வந்து இயேசுவை இறக்கி துணியில் சுற்றி பாடையில் குடைந்த கல்லறையில் வைத்து அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார். மதலேன் மரியாலும் யோசேப்பின் தாயாகிய மரியாலும் அவர் வைத்த இடத்தை பார்த்து கொண்டனர். அனைவரும் அமர்வோம். முள்முடியின்றி மணிமுடி இல்லை, சிராய்ப்புகளின்றி சிகரங்கள் இல்லை, சிலுவையின்றி வெற்றி இல்லை. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தின் துவக்க நாளாகிய பாடுகளின் ஞாயிறை, குருத்து ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுவின் பிறப்புக்கு கூட இத்தனை முக்கியத்துவம் திருச்சபையிலே திருவழிபாடுகளிலே வழங்கப்படுவதில்லை. புனித வாரம் என்று இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் உயிர்ப்பையும் நாம் சிந்தித்து அவற்றை நமது வாழ்வாக்க ஒரு வாரம் முழுவதும் நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே இயேசுவின் பாடுகளின் பொழுது நடந்த நிகழ்வுகள், அவர் சந்தித்த பலதரப்பட்ட மக்களுடைய மனநிலைகள், இவற்றையெல்லாம் கூர்ந்து ஆராய்ந்து சிந்தித்து பார்க்கவும், இப்படிப்பட்ட மனிதர்களிலே நாம் எந்த மனநிலையோடு இயேசுவை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்கவும் இன்றைய நாளும் வாசகங்களும் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றன. யூத கலாச்சாரத்திலே அரசர்கள் போருக்கு செல்லுகின்ற பொழுது குதிரையிலே செல்வார்கள். வாளோடும் ஈட்டியோடும் வேகமாக சென்று போரிடுவார்கள். போரிட்டு முடிந்தவுடன் திரும்பி வருகின்ற பொழுது கழுதையின் மேல் அவர்கள் வருவார். கழுதையானது ஒரு மரியாதைக்குரிய மிருகமாக அன்று கருதப்பட்டது. அதே போல போர் முடிந்து வருகின்ற அரசன் அமைதியோடும் பொறுமையோடும் சமாதானத்தை கொண்டு வருகிறான் என்பதை உணர்த்துவதற்காகவே அந்த அரசனை கழுதையின் மேல் அமர்த்தி ஊருக்குள்ளாக அவர்கள் அழைத்து வருவார்கள். அப்பொழுது மக்கள் எல்லோரும் அந்த அரசரை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து வரவேற்பது வழக்கம். எனவே இயேசுவை எருசலேம் நகருக்கு அவர் வருகின்ற பொழுது அவரை இந்த கழுதையின் மேல் அமர வைத்து மக்கள் எல்லோரும் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்கின்றார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக இயேசுவிடமிருந்து ஏராளமான அருள் வரங்களை பெற்ற மக்கள், புதுமைகளையும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நேரடியாக கண்டவர்கள், பயன்பெற்றவர்கள், அவருடைய அமுத மொழிகளை எல்லாம் கேட்டவர்கள், வாழ்க ஓசானா தாவீதின் மகனே வருக என்று ஆரவாரத்தோடு இயேசுவை வரவேற்கின்ற மக்கள் கூட்டத்தை இயேசு பார்க்கின்றார். இன்று வருக வாழ்க ஓசானா என்று
கோஷம் போடுகின்ற இந்த மக்கள் பெரிய வெள்ளிக்கிழமையன்று ஒழிக, சிலுவையில் அறையும், இவன் வேண்டாம் பரபாசே வேண்டும் என்று வேண்டுதலை விடுப்பார்கள் என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். வழியெங்கும் ஆடைகளை விரித்து இயேசுவை வரவேற்கின்ற இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது, பெரிய வெள்ளிக்கிழமை என்று என்னுடைய ஆடைகளை எல்லாம் உரித்து அதை யாருக்கு வரும் என்று பங்கு போடுவதற்காக சீட்டு போடுவார்கள் என்பதையும் ஆண்டவர் இயேசு அறிந்திருந்தார். இயேசுவின் சீடர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு நிலையிலே இருந்தன. நிறைய புதுமைகளை செய்கின்றார். பேய்கள் கூட இவருடைய வார்த்தைக்கும் இவருடைய பிரசன்னத்திற்கும் பயந்து ஓடுகின்றன. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றன. எருசலேமுக்கு சென்று விட்டால் இவர் பொழுதும் அங்கிருக்கின்ற ரோமையர்களை எல்லாம் துரத்திவிட்டு புதிய ஆட்சியை அமைப்பார். புதிய அரசை அவர் நிலைநாட்டுவார். அந்த அரசிலே தங்களுக்கு நிறைய பதவிகள் எல்லாம் கிடைக்கும். தாங்கள் எண்ணம் போல மரியாதையோடும் அதிகாரத்தோடும் வாழலாம் என்று நினைத்து கொண்டு இயேசுவை இந்த சீடர்கள் எல்லாம் ஆரவாரமாக கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு தாம் எதற்காக எருசலேமுக்கு செல்லுகின்றோம், அங்கு தமக்கு நிகழப்போகின்ற நிகழ்வுகள் என்ன, தாம் படப்போகின்ற பாடுகள் என்ன என்பதை அவர் தெளிவாக உணர்ந்திருந்தார். எனவேதான் இந்த ஆரவாரங்கள் எல்லாம் இயேசுவை எந்த நிலையிலும் பாதிக்கவே இல்லை. அவர் பொறுமையாக அமைதியாக தந்தையினுடைய விருப்பத்திற்கு முற்றிலுமாக தம்மை கையளிப்பதை நாம் பார்க்கிறோம். தூய பவுலடிகளார் பிலிப்பியர் எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையிலே அழகாக அவர் கூறுவார், எனக்கு வளமையிலும் வாழத் தெரியும், வறுமையிலும் வாழத் தெரியும், நிறைவோ குறைவோ எந்த சூழ்நிலையிலும் நான் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன் என்று அவர் கூறுவதை போல ஆண்டவர் இந்த ஓசான்னா கீதத்திலும் ஒழிக என்ற முழக்கத்திலும் எந்தவிதமான சலனம் இல்லாமல் தம்மையே முற்றிலுமாக சிலுவையிலே நமக்காக அவர் கையளிக்க முன் வருவதை நாம் பார்க்கிறோம். வழியிலே பலவிதமான மக்களை ஆண்டவர் இயேசு பார்க்கின்றார். ஆரவாரத்தோடு அழைத்து வருகின்ற சீடர்கள் எல்லாம் அவருடைய துயரத்திலே பங்கெடுக்க விருப்பமில்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்ற சீடர்களை ஒரு பக்கம் பார்க்கின்றார். 3 வருடமாக தன்னோடு இருந்து தமது சீடராக வாழ்ந்த யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவர் இயேசுவை பணத்திற்காக காட்டி கொடுக்கின்ற ஒரு சீடரை பார்க்கின்றார். நீயும் அவனோடு இருந்தவன் தானே என்று பேதுருவை ஊழியக்காரி கேட்ட பொழுது அவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று மறுதலிக்கின்ற சீடர் ஒரு பக்கம். இயேசுவை பின்தொடர்ந்த இளைஞனை சீடனை அவர்கள் பிடித்த பொழுது மேலாடையோ விட்டுவிட்டு உயிருக்கு பயந்து ஓடி போகின்ற சீடன் ஒரு பக்கம். இப்படி தம்மிடம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அனுபவித்து தன்னை பின்தொடர்ந்து வந்த சீடர்களே தன்னை நிராயுதபாணியாக விட்டுவிட்டு ஓடிப்போன நிகழ்வை ஆண்டவர் இயேசு பார்க்கின்றார். மக்கள் மத்தியிலே எத்தனையோ புதுமைகள் செய்தார். எத்தனையோ நலன்களை தேடி இயேசுவை மக்கள் ஓடோடி வந்தார். இரவு பகல் நாள் கணக்கு என்று பார்க்காமல் கூட்டமாக இயேசுவிடம் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே மக்கள் செம்மறியாட்டு கூட்டத்தை போல யாரோ ஒருவருடைய எண்ணத்தை தங்களுடைய உள்ளத்திலே கொண்டு ஒழிக ஒழிக அவனை சிலுவையில் அறையும் என்று என்ன சொல்லுகிறோம் என்ன பேசுகிறோம் என்றே தெரியாமல் கூட்டத்தோடு சேர்ந்து கோஷம் போடுகின்ற மக்களையும் ஆண்டவர் இயேசு அமைதியாக பார்க்கின்றார். உண்மை நிலை என்ன என்று தெரிந்தும் பிலாத்து இவன் மட்டிலே நான் குற்றமற்றவன் என்று கை கழுவி அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுகின்ற தலைமையை ஆண்டவர் இயேசு பார்க்கின்றார். இப்படி தன்னோடு இருந்தவர்களெல்லாம் தன்னை பற்றி தெரிந்தவர்கள் எல்லாம் எந்த விதத்திலும் இயேசுவுக்கு உண்மையையும் நீதியையும் கூறாமல் அவரை மக்களின் கூட்டத்திற்கும் கோஷத்திற்கும் ஏற்ப விட்டுவிடுவதை பார்த்து ஆண்டவர் இயேசுவின் உள்ளம் உண்மையாகவே மிகுந்த வேதனைப்பட்டிருக்க வேண்டும். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு பக்கத்திலே அறிமுகம் இல்லாதவர்கள், தமக்கு அதிகம் தம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்த்திருக்காதவர்கள் எல்லாம் இயேசுவுக்கு ஆதரவாக கண்ணீரோடு அவரை பின்தொடர்கின்ற கூட்டத்தை ஆண்டவர் இயேசு பார்க்கின்றார். இயேசுவின் சிலுவை பாதையிலே
அவருக்காக அழுந்து புலம்புகின்ற எருசலேம் நகர பெண்கள், அவருடைய துயரத்திலே பங்கெடுத்து தங்களது துயரத்தை வெளிப்படுத்தி அவருக்காக ஆதரவாயிருக்கின்ற பெண்களின் கூட்டத்தை ஆண்டவர் இயேசு பார்க்கின்றார். இரத்த காயங்களோடு சிலுவை சுமந்து செல்லுகின்ற இயேசுவின் முகத்தை கூட்டத்தினுள்ளே புகுந்து துடைத்து அவருக்கு ஆறுதல் தருகின்ற வெரோனிகா என்ற பெண்ணையும் இயேசு பார்க்கின்றார். எவ்வளவுதான் இடையூறுகளும் தடைகளும் ஏச்சுகளும் பேச்சுகளும் வந்தாலும், உயிருக்கே ஆபத்து விளைந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கல்வாரி மலை வரை இயேசுவை பின்தொடர்ந்து வந்த அன்னை மரியாவையும் அவருடைய அன்பு சீடரையும் ஆண்டவர் இயேசு பார்க்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய உள்ளங்கள் தான் சூழ்நிலைக்கும் ஆட்களுக்கும் ஆதாயத்திற்குமாக எப்படி மாறி போகின்றன என்பது இயேசுவின் பாடுகளிலே நாம் காணுகின்ற அப்பட்டமான உண்மை. ஒரு முறை தம்பி ஒருவன் ஒரு சண்டையிலே எதிர்பாராத விதமாக ஒருவனை அடிக்க அவன் இறந்து போகிறான். கொலை குற்றத்திற்கு ஆளாகி அவன் இரத்த காயங்களோடு தப்பித்து ஓடி வருகிறான். காவல்துறை அவனை துரத்துகின்றது. ஓடி வந்து வீட்டிற்குள்ளே புகுந்த அவன் அண்ணனை பார்த்து அழுது புலம்புகிறான். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும்னு. சண்டை நடந்துச்சு, என்ன செய்கிறோன் என்று தெரியாம நான் அவனை அடித்து விட்டேன், காயப்படுத்தி விட்டேன். அவன் அங்கேயே இறந்து விட்டான். என்னுடைய வாழ்க்கையே போய்விட்டது. இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் என்று அவன் அண்ணனிடம் அழுது புலம்பினான். அப்பொழுது போலீஸ் எல்லாம் அவனை தேடிக்கொண்டு வலை வீசி கொண்டு அந்த பக்கமாக வந்து கொண்டு கதவை தட்டி கொண்டு நின்றார்கள். உடனே அண்ணன் ஒரு காரியத்தை செய்தான். இரத்தக்கரை படிந்த அவனுடைய உடைகளை எல்லாம் வாங்கி அவன் அணிந்து கொண்டான். தம்பி, நீ எதுவுமே பேசக்கூடாது, அமைதியாக இரு என்று கூறிவிட்டு கதவை திறந்து காவலரிடம் அவன் சரணடைந்தான். நான் தான் கொலை செய்தேன், நான் தான் தவறு செய்தேன், எனக்கு உரிய தண்டனையை நீங்கள் கொடுக்கலாம் என்று கூறினான். இறுதியாக நீதிபதி அவன் செய்த கொலை குற்றத்திற்காக அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தார்கள். அப்பொழுது அண்ணன் தனது தம்பியை பார்த்து கூறினான், தம்பி, இனிமேல் உன்மேல் எந்த விதமான பழியும் கிடையாது, உனக்கு எந்த விதமான தண்டனையும் இல்லை. நீ இனிமேல் உண்மையாக நேர்மையாக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள். இந்த கொடையை நான் உனக்கு அண்ணனாக பரிசாக உனக்கு கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு சிறைக்குள்ளே சென்றானாம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவும் கூட தமக்கு தேவையில்லாத சம்பந்தமில்லாத தன்னுடைய பாவங்களுக்காக இல்லாமல் நமது பாவங்களுக்காக அவர் பாடுகளையும் சிலுவையையும் மரணத்தையும் அன்போடு ஏற்றுக்கொண்டார். அவருடைய பாடுகளும் சிலுவை மரணமும் நமக்கு மீட்பையும் வாழ்வையும் பெற்று தந்திருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையிலே ஆண்டவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் தியாகத்தையும் உணர்ந்தவர்களாய் இந்த புனித வாரத்திலே குருத்து ஞாயிறிலே உண்மையான ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். ஆண்டவருக்காக உண்மையான சீடனாக நான் வாழ்வேன், அவருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்வை நான் அமைத்துக் கொள்வேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இயேசுவை என்னுடைய வாழ்வினாலும் வார்த்தையினாலும் காட்டி கொடுக்காமல், துன்புறுத்தாமல், அவமானப்படுத்தாமல் அவரை என்றும் நான் பின்தொடர்வேன். அவருடைய பெருமையை உலகிற்கு பறைசாற்றுகின்ற வகையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று உண்மையான ஒரு உறுதியான நிலைப்பாட்டை நமது உள்ளத்திலே எடுப்போம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென். எழுந்திருப்போம். வானமும் பூமியும் படைத்தவர் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனமானார். நன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய்
காட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதங்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பலத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் ஒப்பு கொடுத்த இந்த திருப்பாடுகளின் காலத்தில் அவருக்கிருந்த பயபக்தியை முன்னிட்டு இறைவன் நம் ஜெபங்களுக்கும் தயவுடன் செவிசாய்க்குமாறு அவரை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுவோம். எளிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர். இறைவா, இறைமகனான இயேசு எம் ஆண்டவர் தம் மேனிலை துறந்து அடிமையின் கோலம் கெடுத்தார். எங்கள் மேன்மை என்று நாங்கள் கருதுபவற்றை துறந்து பிறரின் வாழ்விற்காக உந்து சக்தியான ஊக்கிகளாக இருக்க செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர். இறைவா, இயேசுவின் பாடுகளின் நோக்கம் எளிய மக்களின் நலவாழ்வே, அவர்களின் நிறைவாழ்வே என்பதை உணர்கின்றோம். நாங்களும் எளிய மக்களின் நல்வாழ்விற்காக எங்களையே அர்ப்பணிக்க அருள் தருமாறு உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் பால் துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். இறைவா, இயேசுவின் பாடுகளைப் போல இவ்வுலகில் பாடுகள் பலப்படுவோர் அதிகம். அவர்களின் துன்பங்கள் பலரின் மீட்பாக மாறி அவர்கள் துன்பங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். இறைவா, எம் தலைவர்களாக உள்ளவர்கள் தங்களின் மேன்மையை பற்றி கவலை கொள்ளாமல் பிறரின் நல்வாழ்விற்காக தம்மையே அர்ப்பணித்து இவ்வுலகில் அமைதி ஏற்படுத்தும் கருவிகளாக இருந்து அமைதியின் அரசை நிறுவ அருள் கூறுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எங்களை அன்பு செய்யும் நேச தந்தையே இறைவா, இதோ உமது திருமகனையே எங்களது மீட்புக்காக நீர் இந்த புனித வாரத்திலே கையளிக்கின்றீரே. இதோ அவரை என்றும் பின்தொடர்கின்ற சீடர்களாக வாழ தேவையான வரங்களை எல்லாம் இப்பொழுது மன்றாட்டுகளாய் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயிருப்பாய். புண்படும் மனதின் துயர் தணிப்பாய். புண்படும் மனதின் துயர் தணிப்பாய். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வாய். அன்பின் பலியாயிருப்பாய்.
ரசத்தை பெற்றுக்கொண்ட திராட்சை கொடை மடைக்கு தந்த ரசத்தை மிக்க போடுகிறோம் மௌனமாக மாறும் வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம் அருள் வல்லலும் கருணையில் வாழ்கின்றோம் வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம் அருள் வல்லலும் கருணையில் வாழ்கின்றோம் முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம் முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம் எம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம் அன்பின் பலியாய் ஏற்பார் உன்னை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார் அன்பின் பலியாய் ஏற்பார் படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவால் உன் மகன் உயிர் கொடுக்க படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவால் உன் மகன் உயிர் கொடுக்க படைப்பே உன்னால் மகிழ்ந்திருக்க படைப்பே உன்னால் மகிழ்ந்திருக்க உன்னில் படைத்தோம் தூய்மை நிறைந்திருக்க அன்பின் பலியாய் ஏற்பாய் உன்னை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார் அன்பின் பலியாய் ஏற்பாய் வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம் அருள் வல்லலும் கருணையில் வாழ்கின்றோம் வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம் அருள் வல்லலும் கருணையில் வாழ்கின்றோம் முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம் முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம் எம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம் அன்பின் பலியாய் ஏற்பாய் உன்னை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார் அன்பின் பலியாய் ஏற்பாய் சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மெய்மைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையானத்தின் நலனுக்காகவும் அது கையில் நின்றபடி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, உமது திருமகனின் பாடுகளையும் இறப்பையும் கொண்டாடும் நாங்கள் அளிக்கும் இந்த காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். எங்கள் நற்செயல்களால் உமது மன்னிப்பை பெற இயலாது எனினும் ஒப்பற்ற இந்த பலியின் ஆற்றலால் உமது மன்னிப்பை நிறைவாக பெற்றுக்கொண்டோம் என்று உணர்ந்து வாழ்ந்திட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மாசற்றவராயினும் பாவிகளுக்காக பாடுபடவும் பொல்லாதவருக்காக அநீத முறையில் தண்டனை பெறவும் திருவுளமானே. அவரது சாவு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர் தெழுதலோ எங்களை உமக்கு உகந்தவராக்கியது. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களிப்புடன் குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலக இறைவனமானவர், வானமும் மையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மாற்றிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரச வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு மீட்பையும் விடுதலையையும் பெற்றுத் தருகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். மார்பினில் சாய்ந்து உன் உணர்வுகளை, மன்னவன் நேச துடிப்புகளை அனுதினம் நானும் உணர்ந்திட செய்திடும் இயேசுவே உயிரை
இயேசுவே உன் அன்பை உணருகின்றேன். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, இந்த திருவிருந்தில் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். நாங்கள் விசுவசிப்பதை பெற்றுக்கொள்வோம் என்னும் நம்பிக்கையை உமது திருமகனின் இறப்பினால் எங்களில் உறுதிப்படுத்தினீர். அவரது உயிர் தெழுதலால் எங்கள் வாழ்க்கை பயணத்தின் குறிக்கோளை நாங்கள் கண்டடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மாதரின் மாமணியே,
புகழும் மரி என்னும் மலரே மாந்தரின் மாமணியே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.